ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கலர் ரெசிபி ப்ரெடிக்ஷன் யூஸிங் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் பார்க்கலாம். கலர் ரெசிபி ப்ரெடிக்ஷனுங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் யூஸ்ட் இன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அப்போது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நியூரோ ஃபஸி மெத்தடாலஜி அதேமாதிரி கம்ப்யூட்டேஷன் இன்டெலிஜென்ஸ் அப்ரோச் ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் பேஸ், இந்த ஃபஸி சிஸ்டம், நியூரல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஜெனடிக் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுனால இது இன்னும் எஃபிஷியண்ட்டாகவும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த இமேஜ் தான் நம்ம பண்ண போகிற கலர் ரெசிபி ப்ரெடிக்ஷன் சிஸ்டமோட ஒரு ஓவர்வியூ. ஸோ நமக்கு ஒரு கையில் ஒரு டார்கெட் கலர் இருக்குது. இந்த டார்கெட் கலரை நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணலான்னா நம்மக்கிட்ட சர்ஃபேஸ் ஸ்பெக்ட்ரல் ரிஃப்ளெக்டன்ஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ். இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு கிடைச்ச 2 டேட்டா செட்லேருந்து வந்துச்சு. இந்த 2 டேட்டா செட்டும் ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 2 பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் வாங்கினது. ஸோ அந்த டேட்டா செட் படி பார்க்கும்போது நமக்கு 16 இன்புட்ஸ், ட்ரைனிங் டேட்டாவில் 16 இன்புட்ஸ் இருக்குது. இந்த 16 இன்புட்ஸ் என்னென்னா சர்ஃபேஸ் ஸ்பெக்ட்ரல் ரெஃப்ளெக்டன்ஸ் பாயிண்ட்ஸ், இந்த 16 இன்புட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பில்ட் பண்ண போகிற இந்த இன்புட்ஸை தான் நம்ம பில்ட் பண்ண போகிற கலர் ரெசிபி ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் கொடுக்க போகிறோம். இது கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட் என்ன வரணும்னா கலர் அண்ட் ப்ரொபோஷன், என்னென்ன கலர் அண்ட் என்னென்ன ப்ரொபோஷனில் இருக்குன்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வரணும். ஸோ நம்ம ட்ரைனிங் டேட்டா பார்த்தது படி நமக்கு 10 அவுட்புட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 16 இன்புட்ஸ் அண்ட் 10 அவுட்புட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெயின் கன்சர்ன்ஸ் இன் கலர் ப்ரெடிக்ஷன். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு மெயின் கன்சர்ன்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்மளால் அந்த கலரண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை கரெக்டாக ப்ரிசைஸாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கு எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா 0.01% அளவுக்கு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது. இது ஒரு மெயின் கன்சர்ன். நெக்ஸ்ட் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் ஆஃப் கலரன்ஸையும் லிமிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நமக்கு காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் தகுந்தாப்புல நம்ம கலரன்ஸை லிமிட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்ன சூஸ் பண்ணக்கூடாதுன்னா யூஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கலரன்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி கலரன்ஸ்னால் டோட்டலி 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரே மாதிரி கலரன்ஸ், சேம் டைப் ஆஃப் கலரன்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு கன்சர்ன். நெக்ஸ்ட் கன்சர்ன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கலரண்டோட கான்சன்ட்ரேஷனை கால்குலேட் பண்ணுறோம், நமக்கு ஒரு எரர் வருது. இது நம்ம பார்க்கும்போது அந்த கலரை பர்சீவ் பண்ணும்போது அது ஒரு எரர் வரும். இது ரெண்டுமே சேமாக இருக்குமான்னு கேட்டால் சேமாக இருக்காது. ஏன்னா எல்லா கலர் கான்சன்ட்ரேஷன்லேயும் ஒரு கலர் தான் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அந்த சிக்னிஃபிகண்ட் கலரை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஒரு வெரி பிரைட் கலர் தான் நம்ம டார்கெட் கலர்னால் அப்போது அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டார்க் கலர் பிக்மெண்ட் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது ஒரு கன்சர்ன். ஃபோர்த் பாயிண்ட் வந்து நம்ம ஹியூமன் விஷுவல் சென்சிட்டிவிட்டி டு கலர் டிஃபரன்ஸ். ஹியூமன்ஸ் எப்படி அந்த கலரை பார்ப்பாங்க, அது என்ன பிரைட்னஸில் இருக்குது, என்ன ஷேடில் இருக்குது, எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது, அந்த மாதிரி பார்க்குறது அது ஒரு மெயின் கன்சர்ன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா தான் அந்த கலரண்டோட கான்சன்ட்ரேஷன் வேறு மாதிரி இருந்தாலும் சம்டைம்ஸ் ஹியூமன்ஸ் பார்க்குறப்போ எல்லா கலரும் நமக்கு சேமாக தெரியும். ஸோ இது ஒரு இன்னொரு கன்சர்ன். இந்த 5 கன்சர்ன் தான் நமக்கு மெயின் கன்சர்ன்ஸ் இன் கலர் ரெசிபி ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Canvas modeling for color recipe prediction. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிட்டர்மைனிங் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன். நமக்கு இருக்கிற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் எத்தனை மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் தான் நம்ம இன்புட்ஸை எப்படி லிங்குவிஸ்டிக்கலி கேட்டகரைஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்லுது. லிங்குவிஸ்டிக்கலி கேட்டகரைஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போது நான் ஒரு வேரியபிள் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்டுன்னு சொன்னேன்னா ஹைட்டோட லிங்குவிஸ்டிக் வேரியபிள் என்னவாக இருக்குன்னா ஷார்ட்டா, டாலா, மீடியமா, இதுதான். அப்போ ஹைட்னு எடுத்துக்கிட்டால் ஷார்ட், டால், மீடியம் சொல்லி 3 லிங்குவிஸ்டிக் வேரியபிள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இன்புட்ஸை லிங்குவிஸ்டிக்கலாக கேட்டகரைஸ் பண்ணால் தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா நம்ம மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் தி சேலஞ்ச் வித் மெனி இன்புட்ஸ். இந்த கலர் ரெசிபி ப்ரெடிக்ஷன் ப்ராப்ளம்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 16 இன்புட்ஸ் இருந்துச்சு. நமக்கு 16 இன்புட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இந்த 16 இன்புட்ஸுக்கு நிறைய மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் கொடுத்து நிறைய ரூல்ஸ் எழுதிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்மகிட்ட கரெக்டான நாலேஜ், இந்த வேவ்லென்த்தை பற்றி கரெக்டான நாலேஜ் இல்லாதனால என்ன தான் இந்த மாதிரி எத்தனை ரூல்ஸ் எழுதிக்கிட்டே போனாலுமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன யோசிக்கலாம்னா ஆட்டோமேட்டட் லேர்னிங் பற்றி யோசிக்க போகிறோம். ஆட்டோமேட்டட் லேர்னிங்லாம் நமக்கு என்ன உள்ள வருதுன்னா ஆன்ஃபிஸ், கேன்ஃபிஸ்லாம் உள்ள வருது. இந்த ஆன்ஃபிஸ், கேன்ஃபிஸால் என்ன பண்ண முடியும்னா அதால் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸி ரூல்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். என்ன தான் அதால் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸி ரூல்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும்னாலுமே நம்ம இனிஷியலாக மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனை ஒழுங்காக செட் பண்ணலன்னா அது க்ரியேட் பண்ணுற ரூல்ஸுக்கு மீனிங் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி. இது கர்ஸ் ஆஃப் டைமென்ஷன்னா ஒன்றுமே இல்லை. இப்போது நமக்கு அவுட்புட் ஃபங்க்ஷன் தான் எஃப்னு வச்சுக்கோமே, நம்ம மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் எம்எஃப். என்னங்கிறது நம்ம நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். அப்போது இன்கேஸ் நான் சொல்கிறேன் என்கிட்ட 2 மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் இருக்குது, 16 இன்புட்ஸ் இருக்குது. அப்போது 2^16. அப்போது இந்த அவுட்புட் ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு பெருசாகும், எந்த அளவுக்கு கேல்குலேஷன்ஸ் எல்லாமே பெருசாகும், கம்ப்யூட்டேஷனல் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே பெருசாகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து யூசிங் பெர்செப்சுவல் அட்ரிபியூட்ஸ். பெர்செப்சுவல் அட்ரிபியூட்ஸ் ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்னால ஒரு வேரியபிள் லிங்குவிஸ்டிக் வேரியபிளாக டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்லி அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன்னா எனக்கு கலரை நான் என்னவா டிஃபைன் பண்ணுறேன்னா 3 லிங்குவிஸ்டிக் வேரியபிளாக டிஃபைன் பண்ணுறேன். என்ன டிஃபைன் பண்ணுறேன்னா லைட்னஸ், ஹியூ, குரோமான்னு சொல்லி இந்த 3 அட்ரிபியூட் எடுக்கிறேன். இந்த 3 அட்ரிபியூட் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கேன்ஃபிஸை பில்ட் பண்ண போகிறேன் கலர் ரெசிபி ப்ரெடிக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கேன்ஃபிஸ் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்க போகிறோம். கேன்ஃபிஸ் ஆர்கிடெக்சரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம லிங்குவிஸ்டிக் வேரியபிள் அங்கே 3 எடுத்தோம்ல அதில் ஒன்று ஹியூ மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன்.
ஹியூவில் எடுத்துட்டேன்னா இந்த ஹியூ வச்சு நம்ம பார்க்கும்போது என்னால் கலரை 5 ரீஜனாக பிரிக்க முடியும். அப்போ ரெட்டு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, ஒய்லட். அப்போது 5த்துக்கு நான் என்ன பண்ணுறேன், 5த்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். அப்போது நான் அந்த ஒரு மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனும் ரூல் எழுதலாமா? அப்போ நான் என்ன எழுதுறேன், ஃபஸ்ட்டு ரூல் எல்லோ ரூல்னு எழுதுறேன். எடுத்து டார்கெட் கலர் இஸ் எல்லோ, தென் யூஸ் எல்லோ ரூல் CUIன்னு எழுதுறேன். இப்போ இந்த மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் என்ன தான் பண்ணுதுன்னா, அது வந்து ஒரு டிகிரி ஆஃப் வேல்யூ கொடுக்கும். அந்த டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த ரூலை நான் ஃபயர் பண்ணணுமா வேணாமா, இதுதான் இந்த மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் ஜென்ரலாக கொடுக்குறது. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லோங்கிற கலர் வந்து நம்ம க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ எல்லோ இங்கே மட்டும் இருந்துச்சுன்னா அது எல்லோன்னு சொல்லலாம். இன்கேஸ் இங்கே இருந்துச்சுன்னா அதை நான் எல்லோவிஷ் ரெட்டுன்னு சொல்லலாம், இல்லை க்ரீனிஷ் எல்லோன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுன்னா, என்னோட எல்லோ ரூல் மட்டும் கரெக்டாக யூஸ் ஆகணும்னு கேட்டால் யூஸ் ஆகாது. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, எல்லோ ரூல் 1, எல்லோ ரூல் 2, எல்லோ ரூல் 3 3 ரூல் யூஸ் பண்ணுறேன். அப்போ க்ரீனிஷ் எல்லோவாக இருந்தால் அதுக்கு ஒரு ரூல், வெரி எல்லோவாக இருந்தால் அதுக்கு ஒரு ரூல், ரெட்டிஷ் எல்லோவாக இருந்தால் அதுக்கு ஒரு ரூல். இந்த மாதிரி நம்மகிட்ட மொத்தம் எத்தனை இது இருக்குது, மொத்தம் 5 மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் முதலே டிக்ளேர் பண்ணியிருந்தோமா, 5 மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராவாக 3 ரூல் போட்டிருக்கோம். அப்போ 5 × 3 15 ஆச்சா. அப்போ மொத்தமாக நமக்கு ஒரு லிங்குவிஸ்டிக் வேரியபிளுக்கு 15 லிங்குவிஸ்டிக் வேல்யூஸ் வருது. இந்த மாதிரி க்ரீனிஷ் எல்லோ, வெரி எல்லோ, ரெட்டிஷ் எல்லோ, அதே மாதிரி ப்ளூவிஷ் ஒய்லட், ப்ளூவிஷ் க்ரீன், அந்த மாதிரி நிறைய 15 லிங்குவிஸ்டிக் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம ஒரு லிங்குவிஸ்டிக் வேரியபிள் ஹியூக்கு மட்டும் பார்த்தோம். இப்போ நம்ம மொத்தமாக பார்க்குறப்போ நம்ம ஒரு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணலாம் அதை. அப்போ இன்னும் நல்லா புரியும். அப்போ நமக்கு லைட்னஸ்னு ஒன்று இருக்குது, ஹியூன்னு ஒன்று இருக்குது, குரோமான்னு ஒன்று இருக்குது. நான் லைட்னஸுக்கு ஒரு 3 மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், ஹியூக்கு வந்து ஒரு 5 மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன், குரோமாக்கு அதே மாதிரி 3 மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு, ஒரு 11 மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸ் ஆச்சா. ஸோ இதுக்கு நான் ரூல்ஸ் எழுதுனேன்னா, இந்த ஒரு மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனுக்கு ரூல்ஸ் எழுதும்போது இங்கே 3 × 5 15, இங்கே 5 × 3 15, இங்கே 3 × 5 15. அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா 45 ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, கேன்ஃபிஸ் வித் 11 மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் அண்ட் 45 ஃபஸி ரூல்ஸ் ஃபார் கலர் ரெசிபி ப்ரெடிக்ஷன். இதை நம்ம இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தோம்னா இது நார்மல் கேன்ஃபிஸோட ஆர்கிடெக்சர். இங்கே வந்து நம்ம மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம இன்புட்ஸுக்கு வெயிட்டேஜாக கொடுக்குறோம். இன்புட்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்து ரெண்டுத்தையும் சம்மேஷன் பண்ணி நமக்கு கடைசியில் அவுட்புட் வந்து 10 கலரன்ஸோட கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த இது. நெக்ஸ்ட்டு இந்த கேன்ஃபிஸை ஆக்சலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, லிமிட் த ஃபயரிங் ரூல்ஸ் அண்ட் ஸ்கிப் இன்ஆக்டிவ் ரூல்ஸ். இப்போது எனக்கு கலர் வந்து எல்லோ அது வந்து எல்லோவாக தான் இருக்குன்னா அது வந்து ரெட்டிஷ் எல்லோவாக இருக்கலாம், இல்லை க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கலாம். அந்த இடத்துல ப்ளூங்கிற ரூல் வந்து எனக்கு வேணுமான்னு கேட்டால் தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி ரூல்ஸை வந்து லிமிட் பண்ணிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டா அது இன்னும் கொஞ்சம் இந்த கேன்ஃபிஸ் வந்து ஆக்சலரேட் பண்ணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் பெல் ஃபங்க்ஷன் தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் பெல் ஃபங்க்ஷனில் எப்போவுமே ஒரு மிடில், அதோட வித்து, அதோட ஷேப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் பெல் ஃபங்க்ஷனை நம்ம மாடிஃபைடு பெல் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனாக மாற்றுறது மூலமாக நம்மளால் இந்த கேன்ஃபிஸை ஆக்சலரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் பெல் ஃபங்க்ஷனை மாடிஃபைடு பெல் மெம்பர்ஷிப்பாக மாற்றுறதுக்கான ஃபார்முலா தான் இது. μx = 1/1 + x - c a to b. இதில் ஏங்கிறது தான் அந்த கர்வோட வித்து, சிங்கிறது கர்வோட சென்டர், பிங்கிறது ஷேப் ஆஃப் த கர்வ். ஸோ இவ்வளோ தான் நம்ம கலர் ரெசிபி ப்ரெடிக்ஷன் நம்ம சிலபஸில் கவர் பண்ணிக்கிறோம்.